12th max example 3.28 solve the following equation அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா இங்கே இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பவர் என்னது 4, இதுக்கு 4 சொல்யூஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பவர்னுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே வருஷப்படியே அடுக்கியிருக்கு. ஓகேவா, வருஷப்படி இருக்கணும். அதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. 4 3 2 1 அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். இப்போது இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் பவர் 4னுடைய கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் கடைசியில் இருக்கிறது என்னது கான்ஸ்டன்ட். அதுவும் என்னது சேம் நம்பர். அதுக்கு முன்னாடி உள்ளது பாருங்கள் -10ன்னு இருக்குது. இந்த சைட்லேருந்து ரெண்டாவது பாருங்கள் அதுவும் -10ன்னு இருக்குது. ஓகேவா, அப்போ நடுவில் ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த நடுவில் உள்ள டேர்முக்கு இந்த சைடில் உள்ளது இந்த சைடில் உள்ளது என்னது சேம் கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. இதை மாதிரி இருந்தால் இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கு இல்லையா, சென்டரில் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்மில் என்ன எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கோ அந்த டேர்மால் என்ன செய்ய போகிறோம், இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, திஸ் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது என்ன செஞ்சுக்க போகிறோம், எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேரெக்டாகவே எழுதிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூபட் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கும் மீதி. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது வெறும் அந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10x எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கும். ஓகேவா, ப்ளஸ் இந்த 1 வந்து எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது 1/x² which is equal to 0. இப்போ சேம் இந்த மாதிரி டேர்ம் எக்ஸ் டேர்ம்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒன்றா குரூப் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² ஒரு குரூப்பாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம்ஸ் எக்ஸுன்னு வர்ற இதெல்லாம் வந்து தனியாக குரூப் பண்ணிக்கங்க. இங்கே -10ங்கிறது காமன், மைனஸோடு சேர்த்து வெளியில் எடுத்துடுறேன். ப்ளஸ்ஸில் மைனஸோடு சேர்த்து எழுதுறதுனால உள்ளார எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம். நெக்ஸ்ட்டு கடைசியாக கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 26 is equal to 0. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது சிம்பிளிஃபைடாக எழுதிக்கிறதுக்கு இது கஷ்டமான டேர்ம் எது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x², எக்ஸ் ப்ளஸ் 1/x இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கு தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுக்கணும். இதுக்கு சப்ஸ்டிடியூஷன் எடுக்கணுமா இல்லை இதுக்கு சப்ஸ்டிடியூஷன் எடுக்கணுமானா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா லோயஸ்ட் பவர், இதுக்கு தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ லெட்டு y is equal to x plus 1/xன்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ரிவர்ஸை யோசித்து பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு எடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இதுக்கு வந்து y பவர் ஹாஃப்லாம் வந்துடும். y ஸ்கொயரோ இல்லை y கியூப் இந்த மாதிரி வந்ததுன்னா கூட நம்ம செய்ய முடியும். y பவர் ஹாஃபு இதெல்லாம் வச்சு ஒரு ஈக்குவேஷன் வந்ததுன்னா நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இல்லையா. அதனால நம்ம என்ன செய்யணும், லெட்டு y is equal to x plus 1/xன்னு எழுதிக்கலாம். இதுக்கு வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்கொயர் பண்ணி இதை மாடிஃபை பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² வரணும்னா என்ன செஞ்சுக்கணும், இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² ப்ளஸ் 2 × x × 1/x 2ab இல்லையா, எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² ப்ளஸ் 2ன்னு இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிறது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² தான். அப்போ இந்த 2 என்ன செஞ்சுக்கிறேன், அப்படியே எனக்கு லெஃப்ட்டுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த ஒய்கிட்ட கொண்டு போய்க்கிறேன். அப்போ என்னாகும், y ஸ்கொயர் -2 is equal to எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x². இதை கொண்டு போய் அங்கே எல்லா சப்ஸ்டிடியூஷனையும் திருப்பி பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், y ஸ்கொயர் -2ன்னு போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு -10 எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக y போட்டுக்க போகிறோம். ப்ளஸ் அங்கே கடைசியாக இருக்கிற கான்ஸ்டன்ட். இப்போ என்ன செய்யுங்க, இந்த -2ங்கிறது கான்ஸ்டன்ட்டோட கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ y ஸ்கொயர் -10y இதை எடுத்து கம்பைன் பண்ணும்போது ப்ளஸ் 24ன்னு ஆகிடும் which is equal to 0. ப்ராடக்ட் வந்து என்னது 24, சம் வந்து -10, 6 4s are 24 கிடைக்கும். அடிஷன் பண்ணோம்னா 10 அண்ட் சம்மில் வந்து மைனஸ் இருக்குது, அடிஷன் பண்ணால் தான் 10 வருது. அப்போ ரெண்டுத்துக்குமே -10 கொடுத்துருங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 24 கிடச்சிக்கும். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ அதில் இருக்கிறத அப்படியே எழுதிக்க வேண்டியதான். y -6 y -4ன்னு எழுதிக்கிங்க. இது ஒரு டேர்ம் இண்டிவிஜுவலாக 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா y is equal to 6 y is equal to 4. நம்மளுக்கு ஒரிஜினல் கொஷின் எக்ஸில் இருக்குது. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம திருப்பி ஆன்சர் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒய்யிலே நிறுத்திடக்கூடாது. ஸோ நம்ம எங்கே சப்ஸ்டிடியூஷன் எடுத்தோமோ அதுக்கு போயிடணும் நம்ம. ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் y is equal to 6 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன ஆகும், 6 is equal to எக்ஸ் ப்ளஸ் 1/x. எல்சிஎம் எடுங்க. 6 is equal to எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6xன்னு இருக்கும். அது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு சைடாக கொண்டு வந்துடுங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா 6x எக்ஸ் ஸ்கொயர் -6x
ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. புரியுதா? இந்த எக்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வரணும். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறது அந்த பக்கம் போனால் -6xன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். 3 2 சார் ப்ராடக்ட் வந்து 1 தான் கிடைக்கிது. ஓகே, அதனால் நம்ம சம்முக்கு வந்து நம்ம -6ன்னா நம்ம ஃபார்முலா இந்த ஃபார்முலா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதான். எக்ஸ் வேணும்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஏங்கிறது 1, பிங்கிறது -6, சிங்கிறது 1. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள் அதில் ஃபார்முலாவில். அப்போ என்ன ஆகும்? -b மைனஸ் ஆஃப் மைனஸ் 6ன்னு இருக்கும். ஸோ +6ன்னு ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயருங்கிறது 36 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு c. 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 4 டிவைடட் பை 2 இன்ட்டு a. ஏங்கிறது 1. ஸோ 2 1s are 2. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 32 டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ இந்த 32வை நம்ம 2^5ன்னு எழுதலாம். அதாவது 32 என்ன செய்யுங்க? டிவைட் பண்ணுங்கள். 16 2s are 32, 2 8 2 4 2 2. இப்போ ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால 2 2வாக குரூப் பண்ணுங்கள். 2 2க்கு பதிலாக ஒரு 2வை வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுமாதிரி 2 தடவை செய்யும்போது 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4√2 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். இது மேலே இருக்கிற இந்த டேர்ம்ஸில் 2வை காமனாக எடுங்க. அப்போ என்ன ஆகும்? 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். 2 2 கேன்சல் பண்ணிக்கங்க. அப்போ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2 2 சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு என்ன செய்யணும்? இதை மாதிரியே நம்மளுக்கு y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த இது கொண்டு போய் திருப்பி சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிடியூட்டிங் y இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாடல் தான். 4 இஸ் ஈக்குவல் டு x ப்ளஸ் 1 பை எக்ஸு. இதே ஃபார்மேட்டுக்கு தான் வரப்போகுது. ஓகேவா? ஏன்னா இதே சம் தானே. இது இந்த இருக்கிற 6க்கு பதிலாக 4 போட்டுக்க போகிறோம். கடைசி என்ன ஃபைனல் ஈக்குவேஷன் வந்ததோ அந்த இடத்துல 6க்கு பதிலாக 4 போட்டுக்கோங்க. இதுவும் அதே மெத்தட் தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு a வந்து 1, b வந்து -4, c வந்து 1. அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். -b மைனஸ் ஆஃப் மைனஸ் 4. அப்போ +4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். b ஸ்கொயருங்கிறது -4 ஹோல் ஸ்கொயர். ஸோ 16 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு 1. ஸோ 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 4 டிவைடட் பை 2 இன்ட்டு a. 2 இன்ட்டு ஏங்கிறது 1 தான். ஸோ 2 1s are 2. ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4ங்கிறது 12 டிவைடட் பை 2. இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 4 3s are 12. அந்த 4லேருந்து என்ன செஞ்சுக்கலாம்? 2வை காமனாக எடுத்துடலாம். ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3ன்னு வந்துடும் டிவைடட் பை 2. இப்போது இதில் இந்த நியூமரேட்டரில் 2ங்கிறத காமனாக எடுத்துடலாம். ஓகேவா? 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 டிவைடட் பை 2. இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. இந்த 12 வந்து என்ன செஞ்சுருக்கோம்? 4 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுருக்கோம். இந்த 4க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 2√3. ஓகேவா? அதுதான் இங்கே செஞ்சுருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுத்துலேருந்தும் 2வை காமனாக எடுத்திருக்கோம். திருப்பி டிவைடட் பையில் 2 இருக்குது. ரெண்டுத்தையும் அடித்து போட்டோம்னா 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. ஓகேவா? எக்ஸுக்கு 4 சொல்யூஷன்ஸ் கிடைக்கணும். நம்ம 4 சொல்யூஷன்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. அது எல்லாத்தையும் கடைசியாக என்ன செஞ்சிடலாம்? எடுத்து எழுதிட வேண்டியதுதான். ரூட்ஸ் ஆர் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. இன்னொன்று 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2. ஸோ 4 சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சாச்சு.